டே 48ல ஒரு சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லா குட்டீஸும் ஒன்றா உட்காந்துட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்னு ஒரு புடியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைம் பாஸ்க்கு புதஞ்சு கிடந்த பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா, கையில் ஒரு கடுக்கா, கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு வார் வாட்ச், ஆர்டர் போட்ட சட்டை, எல்லாத்துக்கும் மேலே மொட்டை அடிச்சு முடி வந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, இப்படி செம்ம கியூட்டா இருக்கேன்ல. இவனுங்களே டிவி பார்க்காத இருங்கடான்னு சொன்னா என் வீடியோவை போட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றானுங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால ஏரியா பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆட போயிட்டோம். கிரிக்கெட்லாம் ஆடி முடிச்சுட்டு ஓரமா உட்காந்து பார்க்கும்போது ஒரு +1 +2 குரூப் பசங்க சண்டே அன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நேரா கிரவுண்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க. அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கு. நான் ஒரு நாள் கூட பங்க் அடிச்சதே கிடையாது. பியூல அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மேங்கோ மில்க் ஷேக் போடலான்னு போட்டா ஆனா அந்த 10ல அங்கிருந்து டைரக்டா ஸ்விமிங் பூல் போயிட்டோம். நாங்க போனது என்னமோ ப்ரொஃபஷனல் ஸ்விமிங் பூல் போல. நாங்க போனது வேலைய ஆரம்பிச்சிட்டோம். டைவிங்கே போடக்கூடாதுன்னு போர்டு போட்டுருந்தாங்க. போர்டுக்கு முன்னாடியே டைவிங்க போட்டு அவங்கள மொக்க பண்ணி விட்டோம். நாங்க ஃபன்னா அந்த 7 அடி எருமை அதோட செம்ம ஃபன்னு. வரவங்க போறவங்க எல்லாம் ஸ்மேக்க போட்டு சாவடிக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு அங்க எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒன்னா மஜாவா ஸ்விம்மிங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் விஷயமா சர்வே எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் வலுக்கட்டாமே கூட்டு போய் சர்வே எடுத்தேன். ஆனா அது வேலைக்கு ஆகல. ஏன்னா வீடியோல நானும் வரணுமா தெரியாம டவுசரோட போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு படா சைஸ் சீட் மீல போட்டுட்டு வெற்றிகரமா சண்டே முடிச்சிட்டேன்.